ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சான்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. எந்த கிளைமேட்லேயுமே ஐஸ்கிரீம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீமு. இப்போது நாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறவங்க பார்க்கலாம். 1/2 லிட்டர் பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேனில் கெட்டியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாங்க. அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அழகாக கட்டியாக வரணுங்க. இங்கே சைடில் கட்டியாக தான் வருங்க, அந்த ஆடை மாதிரி வரும். அதெல்லாம் நல்லா அழகாக கிண்டு விட்டுக்கோங்க. நல்லா கட்டியாக வரணுங்க. இது நமக்கு கரெக்டாக வந்துட்டுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோங்க. 1 கப் அளவு சீனி தாங்க எடுத்துருக்கேன். அது 250 கிராம் அல்லது 200 கிராம் சர்க்கரையை நம்ம கரெக்டாக எடுக்கணுங்க. கூட இனிப்பு தேவையான சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சீனியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறேன் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து வச்சுருந்ததில்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்த்துட்டோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம பால் பவுடரை சேர்த்துக்கிறோங்க. தெரியல, பால் பவுடர் பாக்கெட்டு இப்படி இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்கக்கூடாதுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி ஆகணுங்க. நல்லா கட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பாதாமை சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் ஆறியாச்சுங்க. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது 2.5 மணிக்கூர் ப்ரீசரில் வைக்கலாங்க. 2.5 மணிக்கூர் ஆயாச்சுங்க. இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கலாம்.